ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பேலஸ். ஸோ லேக் பேலஸில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஏலகிரியில் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அண்டு இங்கே எங்கெங்கெல்லாம் போகலாம், எங்கெங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஏலகிரியில் நாங்கள் இந்த ரூமை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லேக் பாயிண்ட் ஒன்று வந்து இருக்குது. ஸோ போட்டிங்லாம் போவாங்க. அந்த பாயிண்ட் வந்து இருக்குது. அது நம்ம ரூமில் இருந்து பார்த்தாலே தெரியும் சூப்பராக. நாங்கள் வந்து ஒரு 7 பேர் வந்திருக்கோம், பசங்களாம் வந்திருக்கோம். பட் நாங்கள் வந்த நேரத்துக்கு இந்த ரூம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தான ப்ரைஸு. 5000 கேட்டாங்க. வித் ஃபுட்டும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வேணால் பின்னாடி திருப்பி காமிக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இது வந்து மே மாதத்தில் காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. வெயில் இப்போ தான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. பட் செம்மையாக இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க அந்த ரூமோட ஃபுல் வியூ வந்து இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் யாராவது ஏலகிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரூம் ரெண்ட்டும் ரொம்ப கம்மி தான். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லேயே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கார் வேணும்னா நம்ம வெளியில் வந்து பார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கார்ஸ் நிற்கிது, அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைக் பார்க்கிங் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. கேமராஸ் இருக்குது அண்டு ஒய்ஃபை இருக்குது. ஸ்விம்மிங் பூலும் இருக்குது நம்மளுக்கு சில் பண்ணுறதுக்கு. நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன். இதில் ஃபன் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ரூமும் ரொம்ப அழகாக இருக்குது, இடமும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மொத்தம் வந்து ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது. 4 ரூம்ஸுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ரூம்ஸையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எந்தெந்த ரூம்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஸோ வாங்க இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் தான் வந்து இந்த ரெசார்ட்டை வந்து பார்த்துக்கிறாரு. இவங்க டேடியோட ரெசார்ட்டு. தம்பி தான் சூப்பராக கவனிக்கிறாப்புல. கண்டிப்பாக நீங்களும் வந்தாலும் செம்மையாக கவனிச்சு அனுப்புவாப்புல. வாங்க உட்காரோம். ஃபுல் டீட்டெயிலாக இன்னைக்கு கேட்குறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் சார். உங்கள் நேம்? ரோஷன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து நாங்கள் நேற்று நைட் வந்தோம், ஸ்டே பண்ணோம். சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்தோட டீடைல்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. இந்த இடம் எங்க இருக்கு? சோ இது ஏலகிரியில கொட்டியூர்ன்ற ஒரு இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது லேக்குக்கு பேக் சைட்ல இருக்கிறதுனால நம்ம பால்கனி, எல்லாரும் பால்கனில உங்களுக்கு லேக் வியூட இருக்கும். சோ அதான் நீங்க கவர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எங்க ரூம் காஸ்ட் அரௌண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் லைக் 2500 ல இருந்து அப்படியே படிப்படியா. ஓகே, 2500 ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ் வந்து சொல்லுங்க. ரூம்ல என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு? வைஃபை இருக்கா? ஓகே சார், நம்ம எல்லாருமே ஏசி வச்சிருக்கோம் சார். அதே மாதிரி எல்லாருமே வைஃபை சர்வேலன்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இது ஃபேமிலி செக்யூர் தான். நம்ம கூகுள்ல ரிவ்யூ செக் பண்ணீங்கனாலும் தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் மாதிரி தான் அது. மோஸ்ட் ப்ராப்ளம் நாங்க பேச்சுலர்ஸ் அலோவ் பண்றது இல்லை. அப்படியே அலோவ் பண்ணாலும் நாங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் நம்ம பண்றோம் சார். ஓகே. சோ அதே மாதிரி நம்ம ஃபுட்டும் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு. சோ கெஸ்ட் வெளியே போக தேவையில்லை, எல்லாமே நம்மளே இங்க ஏற்பாடு பண்ணி தரோம்ன்றத சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்ப ஃபேமிலிஸ் வந்தாலும் அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. கேமராஸ் அவைலபிளும் இருக்கு. எல்லா இடத்துலயும் கேமராஸ் அவைலபிளும் இங்க வந்து இருக்கு. தென் வைஃபை இருக்கா? இந்த பொதுவாவே ஹில் ஸ்டேஷன்ல நம்மளுக்கு டவர் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு. சில பேரோட மொபைல்ல டவரே இருக்காது. ஆனா
முக்கியமான மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வைஃபைஸ் வந்து அவைலபிளா கொடுப்பீங்களா? ஆமா, ஃப்ரீ வைஃபை தான். ஃப்ரீ வைஃபை தான். சோ ஃப்ரீ வைஃபையும் இருக்கு. இங்க இருக்க பார்க்கிங்லாம் எப்படி ப்ரோ? நம்ம உள்ள தான் பார்க் பண்ணணுமா இல்ல வெளியவும் பார்க் இல்ல பண்ணிக்கலாம்? சார், நம்ம வெளியே பார்க் பண்ணிக்கலாம். வெளியே இருக்கிற இடமும் நம்மளுது தான். சோ எல்லாத்துலயும் சர்வேலன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நோ இஷ்யூஸ். நோ இஷ்யூஸ். சரி, இப்போ சொல்லுங்க, நம்ம சேனலை பார்த்துட்டு உங்க ரூமை தேடி வரவங்களுக்கு நீங்க என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? கண்டிப்பா சார், நம்ம அண்ணன் சேனல்ல இருந்து வர முடியுமா கண்டிப்பா நம்மளுக்கு 10 to 15% கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ 10 to 15% வந்து நம்மளோட vlog பார்த்துட்டு நீங்க வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. பெஸ்ட் பிரைஸ்லயே பண்ணி தராங்க. கண்டிப்பா. ரூம்ஸும் சூப்பரா இருக்கு. நான் மேல உங்களுக்கு அந்த ரூம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். And then we also have swimming pool இருக்கு, ஓபன் தியேட்டரும் இருக்கு. ஓபன் தியேட்டர். ஆமா, ஓபன் பூல் தியேட்டர். ஆமா, பூல் தியேட்டரும் இருக்கு. சோ இதுல நம்ம வந்து இதுல ஆக்சஸ் டைம்னு பாத்தீங்கன்னா நைட் 10 o'clock வரையும் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றோம். ஓகே. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி தான். சோ நீங்க ப்ரொஜெக்டர்ல நைட் 10 o'clock வந்து மூவிஸ் up to 10 o'clock வரையும். ஓகே, சூப்பர். என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க இருக்கு? அதான் சார், நியர்பைல உங்களுக்கு நம்ம இங்க பார்க்ஸ் லேக் எல்லாமே இங்க இருந்து பக்கம் தான் சார். அரௌண்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் எல்லாமே இருக்கும். ஓகே. சோ நீங்க வண்டி நம்ம கிட்ட பார்க் பண்ணிட்டு கூட நீங்க எல்லாமே சுத்தி பாக்குற அளவுக்கு தான் இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி இங்க ஏலகிரில இருக்கிற முக்காவாசி பார்க்ஸ்க்கு நம்ம மூலமா போனீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம மூலமா போனா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ற பார்க் தவிர மத்த எல்லா பார்க்லயுமே நம்ம மூலமா போனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே. சோ ஃபுட் நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணி தரதால ஓகே. சோ தி அட்ராக்ஷன் ஆஃப் பீப்பிள் ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு. சோ கெஸ்ட் வெளியவும் போக மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சுத்தி பார்க்கவே போகாம ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூம்லயே தங்குறாங்க. சோ அது நம்ம கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஃபுட்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் குக் பண்ணி தருவீங்க? எல்லாமே குக் பண்ணி இல்ல சார், அப்ப மார்க் ஒரு சில ஐட்டம் தான் சார் பண்றோம். நம்ம சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. சோ நார்மலா நம்ம சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தரோம் சார். ஓகே. நீங்க எல்லாமே ப்ரீ ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு நைட் ஃபுட் வேணா நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன டைம் கரெக்டா கொடுத்துடலாம். ரூம்க்கே நாங்க டெலிவர் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற இங்க தண்ணி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்ல சார், நம்ம கிட்ட தண்ணி பிரச்சனை 2 போர் வச்சிருக்கோம். சோ தட் ஆர்ஓ வாட்டரும் இருக்கு, நம்ம கேன் வாட்டரும் கொடுக்குறோம். சோ தண்ணி பிரச்சனை எதுவும் வராது. சோ நீங்க கேன் வாட்டரும் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. குடிக்க தண்ணி வேணாலும் அதுல இருந்து. சோ இஃப் சப்போஸ் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் ஒரு கம்பெனில குரூப் மாதிரி வராங்கன்னா நம்ம அதுக்கு டிஃபரெண்ட் பிளான்ஸ் மாதிரி வச்சிருக்கோம், ஒரு காம்போ மாதிரி. சோ எப்படின்னா 3 times நான்வெஜ் ஃபுட் கொடுத்து அதுல கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி 2500 per head சார்ஜ் பண்றோம் சார் அதுல. சோ இப்போ ஏதாவது கம்பெனில இருந்து ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சோ 3 times நான்வெஜ் ஃபுட்டோட கொடுக்குறதுனால இப்போ வந்து 30 to 40 மெம்பர்ஸ் நம்ம வராங்கன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ரூம் கண்டிப்பா சார் 40 மெம்பர்ஸ் ஃப்ரீயா ஸ்டே பண்றவங்க நம்ம கிட்ட ஸ்டே பண்றாங்க. சோ சப்போஸ் அதுக்கு மேல வர மாதிரி இருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா பெட் போட்டு பண்ணி கொடுத்துறலாம் சார். நோ இஷ்யூஸ். மேக்ஸிமம் அப் டு தி மார்க் ஒரு 50 மெம்பர்ஸ் கண்டிப்பா தங்கலாம் சார். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ப்ரோ சொல்லுங்க, இந்த இடம் வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கு? நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ ப்ரோ நம்ம ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணி ஜஸ்ட் 1 year தான் ஆகுது. சோ நியூ ப்ராப்பர்ட்டி தான். நாங்க 6 months ஒன்ஸ் இத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ திருப்பி நாங்க எல்லா மெயின்டெனன்ஸ்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இப்பதான் ஏசி எல்லாம் வந்து மெக்கானிக்ல வந்திருக்காங்க. சோ அந்த ஒர்க்ல இப்ப போயிட்டு இருக்கு. ஓ, அதனால தான் ரூம்லாம் வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ எப்படி ப்ரோ இங்க வந்து கிட்ஸ்லாம் வருவாங்க, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அவங்க விளையாடுறதுக்கான சோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான் சார். எல்லா டாய்ஸ் எல்லாம் கூட இருக்கு நம்ம கிட்ட. பேட் கிரிக்கெட் எல்லாமே இருக்கு. இன்டோர் கேம்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. சோ கிட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க டைம் பாஸ் ஆகிறதுக்கான கேம்ஸும் நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ பொதுவா ஹில் ஸ்டேஷன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேமிலிஸா இருந்தா கார்ல வந்துருவாங்க, இல்ல பைக்ல வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு இங்க விட்டுட்டு அவங்களுக்கு சைக்கிளிங் அந்த மாதிரி போற மாதிரி ஏதாவது உங்க கிட்ட இருக்கு? நம்மளும் சைக்கிள் வச்சிருக்கோம் சார். நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றோம். எஸ், சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணி ரூம்ஸ் நம்ம எடுத்தா நம்ம ஃப்ரீயாவே சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் தான் சொன்னேன் எல்லாமே நியர் பை தான். இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸும் நியர் பை தான். ஓகே. சோ பார்க்ஸும் எல்லாமே நியர் பை தான் சார் இருக்கும். சோ கெஸ்ட் வந்து இங்க வண்டி பார்க் பண்ணிட்டு எல்லாமே நம்ம சைக்கிள்ல கூட போயிட்டு வந்தாங்க சார். ஓகே. இப்போ என்னென்ன பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு சைடுல சுத்தி பார்க்கிறதுக்கு இந்த பிளேஸ்லாம் இங்க மெயினா இருக்கு, இதுதான் ஏலகிரியில வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸ்லாம் இங்க என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் சார். லேக் தான். இங்க வந்தவங்க லேக் பார்க்காம கீழே இறங்க மாட்டாங்க. சோ லேக் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க இருந்து ஒரு 500 meters தான். சோ பின்னாடி தானே இருக்கு. நீங்க ரோட் வேயா போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 meters வாக்கபிள் தான். உடனே போயிடலாம் லேக். லேக் முடிச்சுட்டு லேக்ல இருந்து ஒரு 100 metersல நேச்சர் பார்க்னு ஒரு பார்க் இருக்கு. சோ ஃபேமிலிஸ் ஏதாவது ஃபுட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா உள்ள போய் உட்காந்து சாப்பிடுற மாதிரி நல்லா அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் உள்ள. சோ உள்ள நேச்சர் நல்லா இருக்கும். சோ அதை விட்டீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1 kilometer சரௌண்டிங்ல ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க், அக்வா ஃபவுண்டைன் பார்க், அப்புறம் த்ரில் வேலின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்க் இருக்கு. சோ இந்த மாதிரி 3 பார்க் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரக்கிங்கும் கூட்டிட்டு போறோம். சோ அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் மாதிரி வரும். நம்ம அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் மூலியமா அதுலயும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரக்கிங் கூட்டு போய் மார்னிங் வந்து ஏர்லி ரைஸ் சன்ரைஸ் பார்க்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ எப்படி ப்ரோ இப்போ நீங்க சொன்ன இடத்துலலாம் வந்து நம்ம போய் இங்க இருந்து வரோம் அப்படின்னு சொன்னா 10% இல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் அந்த 10% டிஸ்கவுண்ட்? அது சரி. நம்ம போட் ஹவுஸ் நேச்சர் பார்க் சொன்னோம் பாத்தீங்களா, இது கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ற பார்க்னா அது டிக்கெட்டே வந்து 25 per headக்கு 25 தான் இருக்கும். 25 மேக்ஸிமம் ஒரு 50 அதுக்குள்ள தான் இருக்கும். சோ அதுல நம்ம கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ற பார்க்னு
பெருசா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. Okay. ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஆமா, லேக் பேலஸ்ல தங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சூப்பர் 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 ப்ரோ. நான் உங்க ரூமை ரொம்ப லைக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நம்மளும் இவங்ககிட்ட தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ரூமும் வந்து செம்ம கியூட்டா அப்படியே எப்படி சொல்றது, பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நாங்க வந்து இந்த ரூமை வந்து தேடி கண்டுபிடிக்கல. நாங்க ராங்கா கனெக்ட் பண்ண ஒரு கால்ல தான் எங்களுக்கு இந்த ரூமே வந்து செட் ஆச்சு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க வந்து நான் போட்டோ அனுப்புறேன், நீங்க அதை பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. போட்டோ அனுப்புன உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே இங்க வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஏலகிரிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்காடுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்க ஒருத்தவங்க ஏலகிரியில் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் கால் பண்ண டைம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 o'clock நாங்கள் கால் பண்ணோம். அப்போ அங்கே இருக்கவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இங்கே வர்றதுக்கு நாங்கள் வர்றதுக்கு 2 o'clock ஆயிடுச்சு நைட்டு. ஸோ 2 o'clock கால் பண்ணாலும் ஒரு முகம் சொல்லிக்காம அமைதியாக நம்ம கைண்டாக வந்து அதை எடுத்து சொன்னாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த விதத்தில் உங்களை பாராட்டுறோம் ப்ரோ. வயசுல சின்னவராக இருந்தாலும் சூப்பரா பிசினஸ் பண்றாரு. ஸோ மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள். பார்ப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். நான் ரூம்ஸ் கண்டிப்பா காமிக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஏலகிரி வந்தீங்க அப்படின்னா இவரோட ரூம்ஸை விசிட் பண்ணுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நம்ம பேஜை பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. ரோஷன்
நாங்கள் எடுத்த ரூம் வந்து பெரிய ரூமு, 5000 ஆச்சு. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியில் உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது வித் டைனிங் டேபிளோட. இங்கே வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணுறதுக்கு ஒரு செம பிளேஸு. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியோட லேக் இருக்குது, போட் ஹவுஸு பாருங்க. ஸோ இந்த லேக் வியூவு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூவு. ஸோ சம்மரில் ஏலகிரி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. சம்மரில் வேலூர் பக்கத்தில் ஏலகிரியில் இப்படி ஒரு கிளைமேட். இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது ரூமு. ஏலகிரியில் கொஞ்சம் டவர் பிரச்சனை வந்து இருக்குது. இங்கேயே ஒய்ஃபையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ஸோ ரெஸ்ட் ரூமும் நல்லா பெருசாக நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரூம் தான். இன்னும் இங்கே வந்து ஒரு 4-5 ரூம் இருக்குது, அதையும் சேர்த்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு ரூமு, க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரூமும் செமையாக இருக்குது. இதை நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ரூமு ஏசி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வித் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள், மேலேயும் ரூம்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் இருந்த ரூமு. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ பின்னாடியும் இதுக்கும் பால்கனிஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மொத்தம் 1 2 3 பெட்டு, 2 பெரிய பெட்டு, ஒரு சின்ன பெட்டு. ஸோ 7 பேர் இந்த ரூமில் இருக்கோம் நாங்கள். இப்போ 7 பேருக்கு ஒர்த்து தான், 5000க்கு ஒர்த்து. நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயே சமைச்சும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பாருங்கள் இந்த வியூவை. மே மாதம் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாய்ஸ்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். 4000க்கு கேட்கலாம், ஒர்த்து தான். உங்களுக்கு பால்கனிஸ், ஸோ ஒரு சேரு, இதோட குஷன் உள்ளே இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் லேக் இது பின்னாடி. இங்கே ஒரு டைனிங் டேபிள் செட்டப்பு. சம்மரில் இந்த கிளைமேட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா போகலாமேன்னு தான் கிளம்பி வந்தோம். பட் கிளைமேட் இங்கே செம்மையாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு. டிவி,
ரூம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு யாராவது வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஆஃபர் பண்ணி தர சொல்கிறேன். ஏசி சீலிங்லாம் சூப்பராக கலர்ஃபுல்லாகவே இருக்குது பார்க்க. பறக்கலாம் இறக்கைகள் உழைத்தவே மிதக்கலாம் திக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் உழைத்தவே மிதக்கலாம் திக்கலாம் கவலைகள் மறக்குமே நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை என்று கூப்பார் சொர்க்கமும் தூரம் இல்லை சாட்டர்டே நைட்டும் பாடிகள் போறவில்லை அன்றாடம் சங்கொண்டான் வேறு வேலை இல்லை. பறக்கலாம் இலக்கைகள் உழைத்தவே தக்கலாம் திக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இலக்கைகள் உழைத்தவே தக்கலாம் திக்கலாம் கவலைகள் மறக்குமே பறக்கலாம் இலக்கைகள் உழைத்தவே திக்கலாம் பறக்கலாம் வரைக்கும் அனுபவி எல்லாரும் உள்ளாய் கால்களில் நிற்பதில்லை யார் என்ன சொன்னால் என்ன உனக்கு பிடித்தால் எதுவும் சரி இலக்கணம் உடைக்கலாம் படைப்புகள் திறக்குமே விதிகளால் நிறுத்தினாலே இவ்வளவுதான் கதவுகள் திறக்குமே முடியாதவன் உடைக்குள்ளே வெற்றி கொள்ள வேணும் வந்தாச்சே ஓவை போட்ட எண்ணம் போச்சே முடிவில்லா ஆட்டம் ஆதி மக்கள் ஒன்றாய் சேரா வேணும் ஆச்சே செல்தோசை போதை காட்சி விதிகளால் இறக்கலாம் நான் கணக்குமே இசைக்கலாம் இசைக்கிறார் அலங்குகள் ஆகிடுவே பறக்கலாம் இறக்கைகள் உழைத்தவே இறக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குமே இந்த இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே வந்து வீக்கெண்டில் ஒரு 2 days லீவ் விட்டாங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணி போகலாம். ரூம்ஸ் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூலும் நல்லா இருக்கு. நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா வியூவும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ப்ரோ. இங்கே நம்மளுக்கு என்ன ஒரு இது பண்ணனா கூட அவங்களே மேனேஜ் பண்ணி ஓகே. இது வந்து இப்போ மே மாதம். ஆனால் மே மாதம் கிளைமேட் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லை எப்படி தெரியுது? இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்கிறது தெரியுது ப்ரோ. மே மாதம் மாதிரியே தெரியல. இது வந்து வின்டர் சீசன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் வந்து நம்ம இறங்கின உடனே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ப்ரோ. இதான் ரூமு. அங்கே ஒரு பீஸ் தூங்கிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி எல்லா கேங்லேயுமே ஒருத்தன் இருப்பான். ட்ரிப்புக்கு வந்தால் என்ஜாய்மெண்ட்டை தவிர ரூமில் தூங்க 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 இப்படியே தான் இருப்பான். அது மாதிரி உங்கள் கேங்லேயும் இருந்தால் அவனுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி விடுங்க. ரூம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட்டே நல்லா சாங் போட்டு டான்ஸ் ஆடிலாம் நல்லா வைப் பண்ணிட்டோம். அதனால் ரூம் நல்லா கலைஞ்சி போச்சு. இதாங்க ரூம் பாருங்க. ஸோ நாங்கள் வந்து 7 பேர் வந்தோம். 7 பேருக்கு இங்கே வந்து 5000 சார்ஜ் பண்ணாங்க. ஃபுட்டும் இங்கேயே கிடச்சிருச்சு. இது சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ்ஸு சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. நல்ல ப்ரைஸு, நல்ல ரூமு, எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி ஒரு லேக் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தலைலாம் கேவலமாக இருக்கும். சீவனம். ஸோ வாங்க மக்களே, இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ரைடு போய் பார்த்துருவோம். என்னதான் அப்படி ஏலகிரியில் வந்து இருக்குது அப்படின்னு. ட்ரிப்பு போகலாமா?
வந்து லோக்கல் பிளேஸ் தான். ஒரு 500 மீட்டர்ஸ் 600 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் ஹெல்மெட் வந்து போடலை. அதுவும் ஊருக்குள்ளேயே தான் இருக்கோம் நம்ம. அதனால் ஹெல்மெட் போடலைன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அந்த ரோடு போறோம் நான் இப்போ அதை கவர் பண்ணிக்கோங்க. வா முதல்ல இந்த லேக்குக்கு போவோம். அப்படியா? போயிட்டு ஒரு விசிட்டஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துருவோம். இருக்கு அந்த லேக்கு. அதான் கேம்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி. போகலாம் அப்படியே.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். பெரிய அட்வென்ச்சர்னு சொல்ல முடியாது, ஆனால் பட் ஓகே, உங்கள் குட்டீஸ்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பைக்ஸும் நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஆஃப் ரைட் பைக்ஸ். ஸோ மக்களே, இது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 150 ருபீஸு கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறது. இந்த ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 150 ருபீஸ். இல்லை ஸோ இந்த ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 200. அந்த 4 வீல் டிரைவ் பைக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பர் ஹெட்டுக்கு 200. 2 பேராக போனால் 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் வந்து 100. இது மேலே ஏறி நடக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் 100. அங்கே ஒரு பால் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பால் வந்து 150 பர் ஹெட்டுக்கு. அப்புறம் இந்த டார்கெட் ஷூட்டிங் ஆர்ச்சரி அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சரி வந்து 100. ஸோ இங்கே இருக்கிறதுலேயே அது மட்டும் தான் கம்மி. இந்த ஜம்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் ஜம்பிங்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 200 வரும். ஸோ இதுதான் இங்கே இருக்க ப்ரைஸு ஏலகிரியில். ஒரு கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ஸோ கிட்ஸ்லாம் நல்லா கூப்பிட்டு வந்து வைபாக சுற்றிக்கிட்டுருங்க. நீ பாருங்கள், குட்டி பசங்களுக்கு ஓட்டுறதுக்கு பைக்கும் இருக்குது, பெரிய பசங்களுக்கு ஓட்டுறதுக்கும் இருக்குது. ஒரே ரைடு தான், பர் ஹெட்டுக்கு 200. 2 பேராக போனால் 300. ஸோ ஏலகிரியில் வந்து சூப்பரான இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த நம்ம ரூமில் இருந்து பார்த்தோம்ல, அந்த லேக்கில் போகிறதுக்கு போட்டு, அதுக்கும் வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அடல்ட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கெலாம் 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க உள்ள போய் பார்க்கலாம் தெரியும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு தீம் பார்க் சூப்பராக இருக்கும். ரோஸ் போட்டில் போகலாமா? சரி, அந்த இது கடல் போட்டில் அதை கேட்குறேன். போகலாமா அந்த போட்டில்? போகலாம், கடல் போட்டில் போவோம். போயிடுவோம். போயிட்டு நம்ம பசங்களாம் ரூமில் இருக்காங்களே, வெளியே வந்து பாருங்கடா, வெளியே வந்து பாருங்கடா, நாங்கள் இங்கே போட்டில் போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து ரூம் நம்ம கிட்ட தானே. ஸோ இங்கேயே வந்து கேண்டீன்ஸ்லாம் வந்து இருக்குது ஹோட்டல்ஸ்லேயே. ஆனால் பட் இங்கே வாங்குகிற ஃபுட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்டு காஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துல அதிகமாக தானே இருக்கும். நம்ம இன்னைக்கு போட்டில் போகிறோம். இந்த போட்டில் போகிறதுக்கு வந்து
50 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக ஒர்த்து. சும்மா ரவுண்டு வச்சு போயிட்டு வந்தாலும் ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. பெடல் ஒண்ணா போட் மேனை கூப்பிட்டு ஃபேமிலியாக போனால் தாங்க 50 ரூபா. நம்மளாம் செல்ஃபாக கேட்டிருக்கோம். ஸோ இப்போ ஹெட்டுக்கு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க பெடல் போட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். வாங்க. இருக்க போட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பெடல் போட்ஸு. ஸோ இதுதான் வந்து அந்த லேட்டஸ்ட்டாக நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இங்கே இருக்குது நம்ம ரூம். அந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ரூம். அது பேக் சைடில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ போட்டிங் போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் ரொம்ப முக்கியம். உங்கள் நீச்சலே தெரிஞ்சிருந்தாலும் இதை போட்டுக்கோங்க, ஒரு சேஃப்டி. நம்மளுக்கு வந்திருக்க கப்பல் பிளாக் பேர்ல் கப்பல். லைஃப் ஜாக்கெட்டில் கொக்கி மாட்டுறதுக்கு பிளாக் பேர்ல் கப்பல் தான் நம்ம வந்து. ஒரு நிமிஷம் என்னண்டா அது போட்டுக்கலாம். என்ன ஒரே நிமிஷம். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் மெதிச்சு கால் வலிக்குது. நீ இந்த பக்கம் உட்காரக்கூடாதா? அதான் ஒரு பேலன்ஸ் வரணும். அது நான் பசங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம பசங்க வந்து அந்த ரூமில் இருக்காங்க. இப்போ கால் பண்ணுறோம். கிளைமேட்டை பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு. இது நானே மறிக்கிறேன். வராங்க, திறக்கிறாங்க, போகிறாங்க.
நிறைய பேர் பெருசாக ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அது போகிறதுக்கு பட்ஜெட் எதுவுமே இருக்காது. பட் இந்த பிளேசஸ் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரியும் இருக்கும், ப்ரைஸஸும் கம்மியாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்துருக்க ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயே நிறைய ரூம்ஸ் 700 500க்குலாம் நிறைய ரூம்ஸ் கிடைக்குது. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகோடா, booking.com, அப்புறம் மேக் மை ட்ரிப்பு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அவைலபிளாக இருக்கா, அதில் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் 7 பேர் வந்ததுனால எங்களுக்கு தெரியல, ஃபுட்டும் சேர்த்து கொடுத்ததுனால எங்களுக்கு தெரியல. சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வந்தோம். இந்த வியூ பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பால்கனியிலேருந்து இந்த லேக்கை பார்க்குறதா இருக்கட்டும், எல்லா இடமும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ பார்க்கு பக்கம், லேக்கு பக்கம், இன்னொரு இடம் சொன்னாங்க அதுவும் பக்கம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த இடமும் ரொம்ப பக்கம் தான். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து போய்க்கலாம். ஓகே எங்களுக்கு இது ஓகே. பட் உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக வந்து எங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்டுறேன். இந்த லேக்கில் மீன்லாம் அப்படியே துள்ளி குதிக்குதுங்க அந்த இடத்துல. ஏதாவது கேப்சர் பண்ண முடிஞ்சா நான் கேப்சர் பண்ணுறேன். கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க, சில்லுன்னு இருக்குது. மே மாதத்தில் அதுவும் வெள்ளூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் காலையில் வந்ததுலேருந்து 2 மணிக்கு வந்தோம் நைட்டு. வந்ததுலேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து மழை விட்டுருக்கு. மழை விட்டு வெயில் கொஞ்சம் அடிக்குது. ஆனால் வெயில் அடிக்கிறது தெரியல, சில்லாக தான் இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. கிட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே முஸ்லீம்ஸ் அதிகமாக வந்து வராங்க, விசிட் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் இங்கே முஸ்லீம்ஸை பார்த்துட்டேன். முஸ்லீம்ஸ் இந்த இடத்துக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க அந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், நல்லா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே பாருங்க அந்த ரெயின் கிளவுட்ஸ்லாம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு கொடுத்த இந்த பிளாக் பால் கப்பல் வந்து ரொம்ப சத்தம் போடுது, கீச்சு 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 கீச்சுன்னு. அவங்க எங்களை கூப்பிடல கைஸ், நான் போக மாட்டேனே, திரும்ப இன்னொரு ரவுண்டு போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் சுற்றிட்டு அப்புறம் போய் மற்ற பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ லோ பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏலகிரி வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ காசுலாம் இல்லைங்க, கம்மியாக தாங்க இருக்குது. ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஃபுட் ரேட்டு கம்மி, இந்த மாதிரி இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு கம்மி, இந்த மாதிரி போட்டிங் ரைடு போகிறதுக்கு கம்மி. நீங்கள் ஒரு கேங்காக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு, இப்போ நாங்களும் பசங்களோட வந்தோம், ஆனால் பசங்களுக்கு சில ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதனால் ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் கேங்காக வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 4-5 போட்டு எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், வைபாக சுற்றிட்டு இருக்கலாம்.
நம்ம அப்படியே நம்ம ரூம் பக்கமாக போய் அப்படியே போயிடலாம். கால் வலிக்குதுடாப்பா, விட்டுருங்க. கால் வலிக்குதுங்க ரொம்ப. வேணா ரெஸ்ட்டு போதா சாமி, இதுலேயே துடு கூத்தா இப்படி போயிடலாம்ல நம்மளாம். அப்படியே இது பண்ணிட்டு நீ இந்த பக்கம் வந்து உட்கார்றா. என்ன சொல்கிறீங்க? அப்படியே சொல்கிறீங்க? கவுந்துச்சுன்னா ஆமாம், அதுதான் ஒன்றும் ப்ராப்ளமே. வேண்டாம் வேண்டாம், எதுக்கு? சும்மா உட்காந்து பாரு. அப்படியே சொல்கிறீங்க? பார்த்துக்கலாம். சரி விடுங்க. காய்ஸ் வந்துருங்க, 2 பேரை தூக்கிட்டு போவேன். தூக்குதுரா. அவன் சொல்லும் போதே தான் சொன்னான் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு. இங்கே உட்காந்து அப்படி தூக்குதுண்ணா முன்னாடி. ஆப்போசிட்டாக உட்காந்ததான் 2 பேர் வந்தால் ஆப்போசிட்டில் உட்காரணும். இது பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அந்த ஒரு பாட்டு வருமே, சங்கீத சோரங்கள் மாயவனின் விதி வலைகள். இப்படிதான் ஓட்டிட்டு பாட்டு பாடிட்டு நடுக்கொள்ள தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டாலும் பிரச்சனை இல்லை, நீச்சல் தெரியும் வச்சுக்கோங்களேன். சைடில் ஒரு பாறை ஒன்று இருக்குது, அது சரி வந்துடலாம். போட்டுனா முன்னாடி தானே போகணும், இது என்ன பின்னாடி போகுது? அவரு தான் பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம பசங்களுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு 3 ரவுண்டு சுற்றிட்டோம். நம்மளே உள்ளே வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ½ மணி நேரம் ஆயிருமா? ½ மணி நேரம் மேலே ஆயிருக்கும்ல. ½ மணி நேரம். 3 ரவுண்டு இல்லை, 3 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு. ரவுண்டு மேலே நிறைய ரவுண்டு சுற்றிட்டோம். அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம போய் போட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவோம். பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக தான் போட்டு போட்டு நல்லா மச்சா. நம்மளுக்கு தான் கால் வலிக்குது. ஸோ அந்த மாதிரி போட் கைடோட வந்தால் அவங்களுக்கு 50 rupees தான் சார்ஜு. பாருங்க, அந்த 50 rupees அந்த இதில் வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் 100 rupees கொடுத்துட்டு போட்டு தேடி கிளம்பிட்டோம். இதே போட்டு என்ன ரிப்பேர் ஆனாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த எல்லா போட்டும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு ஷிப் கேப்டனாக மாறிட்டேன். இப்போ நீ
என்னை கேப்டன்னு கூப்பிடணும். நீங்கள் எல்லாம் என்னை கேப்டன்னு கூப்பிடுங்க. கரெக்டாக பார்க்கிங் போகலன்னா ஃபைன் போட்டுருவாங்க கைஸ். அதனால் கரெக்டாக பார்க்கிங் சூப்பரான ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்தாச்சு. கால் வலிக்குது, ஆனால் ஓகே, ரொம்ப பெயின்லாம் இல்லை, சமாளிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், ரூமில் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் வேறு பிளேஸ்க்கு போகலாம். நான்வெஜ் சிக்கன், பெப்பர் சிக்கன் கிரேவி. நல்லா இருக்குங்க இந்த இடம். இங்க பாருங்க, உள்ள ஃபுல்லாக பார்க்கு, குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓ சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பாருங்க. இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு உள்ள. நீங்கள் ஃபேமிலியாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸாகவும் சரி வந்தீங்கன்னா இங்கே நல்லா வைப் பண்ணலாம். அவ்வளோ லோவாக இருக்க ஏரியா அப்படின்லாம் கிடையாது. இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏலகிரி விசிட் பண்ணுங்கள் கைஸ். பட்ஜெட்டில் வரவங்க கண்டிப்பாக ஏலகிரி விசிட் பண்ணுங்கள். நான் ரூமோட நம்பர் அண்ட் ரூமோட லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். போய் சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். வாங்க கைஸ், போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா? ஓகேங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு இடம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம அந்த பேர்ட் பார்க்கு எல்லாத்துக்குமே போகிறதா இருந்துச்சு. பட் பசங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் நிறையா வந்ததுனால இப்போ இமீடியட்டாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து தரமான சம்பவமாக செஞ்சுட்டு போகலாம். நல்லா இருந்துச்சுங்க இந்த ரூமு. சீரியஸாக நான் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நல்லா இருந்ததுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. தூங்கி எந்திரிச்ச டயர்டு, தப்பாக நினச்சக்கூடாது. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, பைக்கில் போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன்.
தூரத்துலலாம் நிறையா மலை இருக்குது. டேய் டேய் என்னடா பண்ணுகிற?